This video is sponsored by EduQuest. EduQuest offers skill-based courses in digital marketing, stock market, coding and more. EduQuestல live classes தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துலையுமே இருக்குது. வித் சர்டிஃபிகேட்டோட ப்ரொவைட் பண்ணுறாங்க. டோன்ட் மிஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career-building programs to skill-boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். 8வது புக்கில் இயல் 5 தொகை நிலையை பற்றின இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின் எல்லாம் பார்க்கலாம் வாங்க. பால் பருகினான் வெண்முத்து என்னும் தொடர்களை பாருங்கள். இவை பாலை பருகினான் வெண்மையான முத்து என்னும் பொருள்களை தருகின்றன. முதல் தொடரில் ஐ என்னும் வேற்றுமை உருபு, அடுத்த தொடரில் மை என்னும் விகுதியும் ஆ என்னும் உருபம் மறைந்து நின்று பொருள் உணர்த்துகிறது. இவ்வாறு ஒரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருபோ, வினை, பண்பு முதலியவற்றின் உருபுகளோ தொக்கினா மறைந்து வந்தால் தொகைநிலை என்று பெயர். தொகைநிலை மொத்தம் 6 வகைப்படும். வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்பு தொகை, ஓமை தொகை, உம்மை தொகை, அன்மொழி தொகை என 6 வகைப்படுவது தொகைநிலை தொடர். அதில் ஃபஸ்ட்டாக வேற்றுமை தொகையை பற்றி பார்க்கலாம். திருக்குறள் படித்தால், இத்தொடர் திருக்குறளை படித்தால் என விரிந்து நின்று பொருள் தருகிறது. இவ்வாறு சொற்களுக்கு இடையில் ஐ என்னும் 2ஆம் வேற்றுமை உருபு மறைந்து வந்துள்ளது. இவ்வாறு இரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருவு மறைந்து வந்து பொருள் தந்தால் அதனை வேற்றுமை தொகை என்பர். எடுத்துக்காட்டாக திருவாசகம் படித்தான், இதில் ஐ என்ற வேற்றுமை தொக்கி வந்திருக்கு. அடுத்தது தலைவணங்கு ஆள், சிதம்பரம் சென்றான் கு, மலை வி அருவி இன், கம்பர் பாடல் அது, மலைக்குகை கண் ஆகிய வேற்றுமை உருவெல்லாம் மறைந்து வந்திருக்கு. சரியாக நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்ததான் உருபும் பயனும் உடன் தொக்கத்தகை பண்பை. இது பணத்தை கொண்ட பை என விரிந்து பொருள் தருகிறது. பணம், பை என்னும் இரு சொற்களுக்கு இடையில் ஐ என்னும் வேற்றுமை உருபும் கொண்ட என்னும் சொல் உருபும் மறைந்து வந்துள்ளது. இவ்வாறு ஒரு தொடரில் வேற்றுமை உருபும் அதன் பொருளை விளக்கும் சொல்லும் பயனும் மறைந்து வருவது உருபும் பயனும் உடன் தொக்கத்தொகையும் எனப்படும். 2ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்கத்தகையும். பால் குடம், பாலை கொண்ட குடம். 3ஆம் வேற்றுமை உடனும் பயனும் தொகை பொற்சிலை, பொன்னால் ஆகிய சிலை. 4ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகையும். எடுத்துக்காட்டு மாட்டு கொட்டகை, மாட்டுக்கு கட்டப்பட்ட கொட்டகை என்று பொருள். அடுத்ததாக வினைத்தொகை. ஆடுகுடி, வளர்தமிழ். இத்தொடரில் ஆடு, வளர் என்பவை வினைப்பகுதிகள். இவை முறையே கொடி தமிழ் என்னும் பெயர் சொற்களோடு சேர்ந்து காலம் காட்டாத பெயரச்சங்களாக உள்ளன. அதாவது காலம் காட்டும் இடைநிலைகள் தொக்கி உள்ளன. மேலும் இவை முறையே ஆடிய கொடி, ஆடுகின்ற கொடி, ஆடும் கொடி எனவும், வளர்ந்த தமிழ், வளர்கின்ற தமிழ், வளரும் தமிழ் எனவும் முக்காலத்தின் பொருந்தும்படி பொருள் தருகின்றன. இவ்வாறு காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வரும் பெயரச்சத்தை வினைத்தொகை என்பர். காலம் கறந்த பெயரச்சம் வினைத்தொகை நன்னூலில் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்ததாக பண்புத்தொகை. வெண்ணிலவு, கருங்கு வலை. இத்தொடரில் வெண்மை, கருமை என்னும் பண்புகள் நிலவு, குவளை என்னும் பெயர் சொற்களை தழுவி நிற்கின்றன. ஆன ஆகிய என்னும் பண்புகள் மறைந்து வெண்மையான நிலவு, கருமையாகிய குவளை என்னும் பொருள்களை தருகின்றன. இவ்வாறு பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையே ஆன ஆகிய என்னும் பண்புகள் மறைந்து வருவது பண்பு தொகை எனப்படும். அடுத்தது இரு பெயரொட்டு பண்பு தொகை. பனை மரம். இத்தொடரில் பனையாகிய மரம் என விரியும். மரம் என்பது பொதுப்பெயர்.
பனை என்பது மரங்களில் ஒன்றை குறிக்கும் சிறப்பு பெயர். இவ்வாறு சிறப்பு பெயர் முன்னும் பொதுப்பெயர் பின்னும் நிற்க இடையில் ஆகிய என்னும் பண்பு உருபு மறைந்து வருவதை இரு பெயரொட்டு பண்புத் தொகை என்பர். பொதுவாக இரு பெயரொட்டு பண்புத் தொகையில் ஃபஸ்ட்டு சிறப்பு பெயரும் இரண்டாவது இடத்துல பொதுப்பெயரும் வரும். அடுத்தது ஓமைத்தொகை. மலர் விழி இத்தொடரில் மலர் போன்ற விழி என்ற பொருள் தருகிறது. மலர் உவமை, விழி ஓமேயம். இடையில் போன்ற என்னும் ஓம உருபு மறைந்து வந்துள்ளது. இவ்வாறு ஓமைக்கும் ஓமயத்துக்கும் இடையில் போல, போன்ற, நிகர, அன்ன முதலிய ஓம உருபுகள் ஒன்று மறைந்து வருவது உவமைத் தொகை எனப்படும். அடுத்தது உம்மைத்தொகை. இரவு பகல் தாய் தந்தை. இத்தொடர்கள் இரவும் பகலும் தாயும் தந்தையும் என திரிந்து பொருள் தருகின்றன. இதில் சொற்களின் இடையிலும் இறுதியிலும் என்னும் இடைச்சொல் மறைந்து நின்று பொருள் தருகிறது. இவ்வாறு சொற்களுக்கு இடையில் இறுதியிலும் என்னும் இடைச்சொல் மறைந்து நின்று பொருள் தருவது உம்மைத்தொகை எனப்படும். தெரிந்து தெளிவும் ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்களில் என்னும் உருவு வெளிப்பட வருவது எண்ணுவமை எனப்படும். இரவும் பகலும் பசுவும் கன்றும், அதாவது வெளிப்படையாக வந்துச்சுன்னா அது எண்ணுவமை, மறைந்து வந்தால் உம்மைத்தொகை. அடுத்ததாக அன்மொழி தொகை. பொற்றொடி வந்தால், தொடினா வளையல். இத்தொடரில் பொற்றொடி என்பது பொன்னாலான வளையல் என பொருள் தரும். இத்தொடர் வந்தால் என்னும் வினைச்சொல்லை தழுவி நிற்பதால் பொன்னால் ஆகிய வளையலை அணிந்த பெண் வந்தால் என்னும் பொருள் தருகிறது. இதில் ஆல் என்னும் மூன்றாம் வேற்றுமை உருபும் ஆகிய என்னும் அதன் பயனும் மறைந்து வந்தால் என்னும் சொல்லால் பெண் என்பதையும் குறிப்பதால் இது மூன்றாம் வேற்றுமை புறத்து பிறந்த அன்மொழி தொகை எனப்படும். இவ்வாறு வேற்றுமை, வினை, பண்பு, உவமை, உம்மை ஆகிய தொகைநிலை தொடர்களுள் அவை அல்லாத வேறு பிற சொற்களும் மறைந்து வருவது அன்மொழி தொகை. அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை அன்மொழி தொகை எனப்படும். இந்த வீடியோவில் தொகை நிலை பற்றின இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் தொகை நிலையை பற்றின விவரங்களை பார்க்கலாம். நன்றி.